அண்ணான்னா திமுக அப்படிங்கிறது தான். இப்போ விஜய் இப்படி சொல்கிறாருன்னா விஜய் வேற என்ன புதுசாக செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்வார்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சமூக நீதியை பேசிட்டு போலியான ஒரு சமூக நீதியை கட்டமைக்க மாட்டார்னு சொல்கிறோம். இந்த மக்களையும் மண்ணையும் பாதுகாப்பார்னு சொல்கிறோம். இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாருன்னு சொல்கிறோம். அவர் எடுக்கக்கூடிய அரசியல் முன்னகர்வுகள் இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையும் முன்மாதிரியாக மாற்றும்னு சொல்கிறோம். அண்ணா அப்படின்னாலே திராவிட கட்சிகள் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ அண்ணாவை பேசும்போது இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இது ஒரு குழப்பம் ஏற்படாதா? இல்லை, இப்போ இன்றைக்கி அதை பார்க்கறதுனால குழம்புறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேருனுடைய சாயங்களும் இன்றைக்கி வெளுத்து போச்சு. இன்றைக்கி இவர்கள் பாசிசத்தின் பின்னாடியே ஓடிட்டாங்க. அதிமுக 4 5 பிளவுவாதப்பட்டு இன்றைக்கி கிடக்குறாங்க. இன்றைக்கி திமுகன்ற ஒரு அரசு இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்ச்சியாக வஞ்சித்து கொண்டே இருக்கிறது. அதற்கான ஒரு மாற்று வேணும்னு நினச்சாங்க. அப்போது ஒவ்வொரு முறையும் திமுக அல்லது அதிமுக, திமுக அல்லது அதிமுக அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு நிலைப்பாடாக பார்த்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்று பிம்பமாக நிற்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி அவர்கள்.